இயேசுவுடைய பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சர்ச்சை கண்ட உடனே ஒரு பயம் இல்லை, அப்படி இல்லை. வாழ்க்கையில் எல்லா சூழலுமையிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுனுடைய நாமத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. ஒரு தேவையில்லாமல் அனாவசியமாக அவங்க வாயில் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் அவங்க தங்களோட பேரில் இயேசு பேரை வைப்பாங்க. அது தப்பு. அவருடைய நாமத்தை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணினால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும், பிழையற்றதாக இருக்கும். நம்முடைய சரீரம் தெய்வீகமாக இருக்கும். இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் இயேசு. சகலமும் அவராலும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சரீரத்தை அவர் சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதியிருக்கிறார். அப்போது நாம் சுகமாக இருக்கத்தான் வேணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தை குறித்து பேசுகிறேன். ஒரு வசனம் இருக்குது எபேசியரில், அவர் நம்முடைய சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறாரே. அப்போது நம்ம சரீரத்துக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறோம் பார்த்திங்களா. அந்த பரிசுத்தாவி வரும்போது நம்ம சரீரம் ரொம்ப பளபளப்பாகும். அது சொல்லப்போனால் சௌந்தரியமும் அழகும் வரும். அந்த சௌந்தரியமும் அழகும் நீங்கள் மனுஷர்களால் அது வராது. அது இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால் வரக்கூடிய ஒரு தெய்வீக அழகு. நான் பல ஆயிரம் பேருக்குள்ளே அதை பார்த்துருக்கிறேன். உங்களுக்குள்ளே சில ஆட்களுக்குள்ளே சில அசுத்தாவி இருந்ததுன்னா அவங்க முகம் அருவருப்பாக தெரியும், அகோரமாக தெரியும். அவங்க முகத்தில் தெய்வீகமே தெரியாது, பரலோக பிரகாசமே இருக்காது. முகத்தை பார்த்தே கண்டுகொள்ளலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீங்கன்னா முக லட்சணம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே பிறக்கும்போதே அந்த அழகு அவனுக்குள்ளே இருந்தது. இயேசு 1000-10,000 பேர்களிலும் சிறந்த அழகுள்ளவராகவே அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல வேறு எவருமே இருக்கலை. சாரோனின் ரோஜா மாதிரி இருந்தார். பள்ளத்தாக்கில் இருக்கிற படர்ந்து கிடக்கிற லீலி புஷ்பம் போல அவர் இருந்தார். அந்த முகத்தை தான் சிலுவையில் சிதைச்சாங்க. அவருடைய முகம் அழகில்லாமல் போயிட்டு தான், சௌந்தரியம் இல்லாமல் போயிட்டு தான். அவருடைய முகம் அது பார்க்கிறதுக்கு அவரை விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லாமல் போயிட்டு, யாரும் அவரை விரும்பவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய முகம் கோரமாக்கப்பட்டது. எதுக்காக? மரம் செடி கொடிகளுக்காக அல்ல, நீ சுகமாக இருக்கிறதுக்காக. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.